1947 இந்தியா சுதந்திர நாடாச்சு. ஆனா ஒரு பெரிய கேள்வி இருந்துச்சு, இந்த ஜனநாயகத்தை கிராமம் வரை எப்படி கொண்டு போறதுன்னு. அப்போ இந்தியாவுல பெரும்பாலான மக்கள் கிராமத்துல தான் வாழ்ந்தாங்க. ஆட்சி அதிகாரம் கிராமங்கள் வர போகணும். அதே சமயம் கிராமங்கள் என்றது ஜாதி மத பாலின வேறுபாடுகளோட குறியீடா இருந்துச்சு. அதுக்காக 1952 கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கொண்டு வந்தாங்க. ஆனா அது அதிகாரிகளோட கையில தான் இருந்துச்சு, மக்கள் குரல் இல்ல. 1957 வந்தது பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி. அதிகாரம் மக்களுக்கே போகணும்னு சொன்னது. அதுதான் பஞ்சாயத்து அமைப்பு, அதாவது ஊராட்சி அமைப்பு. கிராமம், வட்டம், மாவட்டம் 3 அடுக்கு ஆட்சி. 1959 ராஜஸ்தான்ல முதல் முறையா பஞ்சாயத்து ராஜ் தொடங்கப்பட்டது. இதுதான் ஜனநாயகம் கிராமங்களுக்கு போய் சேருவதற்கான ஆரம்ப புள்ளி. ஆனா காலப்போக்கில் பணம் இல்ல, அதிகாரம் இல்ல, சரியான தேர்தலும் இல்ல, பஞ்சாயத்துகள் பலவீனமாயிடுச்சு. அப்போ 1992 வந்தது 73வது அரசமைப்பு சட்ட திருத்தம். பஞ்சாயத்துக்கு சட்டப்பூர்வ அதிகாரம், பெண்களுக்கு இடஒதுக்கீடு, SC/ST மக்களுக்கு இடஒதுக்கீடு, 5 வருஷத்துக்கு ஒரு முறை தேர்தல். டெல்லியிலிருந்து கிராமம் வர இந்திய ஜனநாயகம் தரையை தொட்ட இடம் பஞ்சாயத்து ராஜ் எனும் ஊராட்சி அமைப்பு. இதுதாங்க பஞ்சாயத்து ராஜ் உருவான கதை. குட்டி ஹிஸ்டரியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.